என்ன பார்த்தீங்க? தாத்தா 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 யாரு? என்ன தகவல்? நான் தான் உங்க பேரன். யாருமா? நாரதன் தாத்தா. நாரதன். ஆமா தாத்தா. நாரதன்னா கையில வீணை வச்சிருப்பான், வச்சிருப்பான். தாத்தா உன்னை பார்த்தா என்னமா தெரியுது தாத்தா? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை தாத்தா. நீங்க திருச்சியிலே அந்த உண்மையை அந்த காலத்திலே சென்று மொழி விட்டு வா, ஆசிரியர் இருந்து சொன்னாரு தாத்தா. நீங்க சொன்னது போல அந்த உண்மையை தராத்துக்கு போன கொண்டா ராயா என்று முடிகிறேன். கொண்ட போட்டியா? எனக்கு இப்ப உருவெல்லாம் மாறி போயிடுச்சு தாத்தா. பார்த்தாலே தெரியுது தாத்தா. ஆனா ஆசை மட்டும் தீரவே இல்லை தாத்தா. தாத்தா முன்புதான் நான் ஆண்மகனா இருந்தேன், இப்ப பெண்ணாக மாறி இப்ப அவரு வாங்கிட்டா. ஏனமான சூடு சொன்ன ஒண்ணு கிடையாது தாத்தா. ஏன் அவரு பேச நேரம் இல்ல தாத்தா. இதற்கு முன்பு நாரதன் என்ற பெயர் இருந்தேன், இப்பதான் பெண்ணா மாறிவிட்டேன். பொருள் பேரும் இப்ப எனக்கு நாரதி. நாரதி 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 எனது ஆசை மனமோ இப்ப ஆசை அதிகமாகி போச்சு. உண்மை இருந்ததை விட பெண்ணா மாறியதும் பேரை வைத்ததும் கட்டி பிடிக்கணும் தீர்த்து எடுத்தாக்க ஆசைய இறான்னு சொன்னாங்க தாத்தா. இருட்டின்னு சொல்றான். காதலுக்கு கண்ணு இல்லம்பாங்க. ஆனா காதலுக்கு கண்ணு இருக்குது, காமத்துக்கு தான் கண்ணு இல்லை. அதனாலதான் நான் யாரு நீ யாருன்னு தெரியாத பொண்ணு. இங்க வர நாரதி எல்லாரும் அழகுதான். உங்களுடைய ஆசை தீர வேண்டும் என்றால் நான் சொல்லும்படி நீ கேட்க வேண்டும். சீக்கிரம் என்ன சொன்னாலும் எழுத்துறா இது எங்கடா அந்த புடிச்சிருந்தீங்க. ஆசையை தீர்க்க விராதான் முடியும் தாத்தா. சீக்கிரம் வா தாத்தா. நான் சொல்றதுக்காக போல நீ சொல்றது நான் கேட்க யாருமே இல்ல, நீ நான் மட்டும் தான் இருக்கோம். அப்படி கொஞ்ச நேரம் அதான் காமத்துக்கு கண்ணு இல்லை, யாருமே இல்லையா. உங்களுடைய ஆசை தர வேண்டும் என்றால் பாட்டு தெரியாது
ஐயோ, ஐயோ, ஐயோ. பாட்டு தெரியாதா? ஒரு புது கதை சொல்லியிருந்தாயா? சொல்லுங்க தாத்தா. நான் சொல்லும்படி நீ செய்து முடிக்க வேண்டும். சொல்லுங்க தாத்தா. இப்பொழுது என்னுடைய அருமையான பக்தன், உண்மையான பக்தன் ஒருவன் அக்கரத்திலே இருக்கிறான். அப்ப உங்களால முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறான். நீங்க எனக்கு ஆள் பிடிச்சி இல்ல. அப்ப எனக்கு ஆள் பிடிச்சி வைக்கிறதா? அப்படி எனக்கு தாத்தா இல்ல. இல்ல இல்ல மாமன்னே வச்சுக்கேன். சரி தாத்தா. அப்படி ஆனந்தமா உனக்கு அப்படி என்னுடைய உண்மையான மெய்யன்பன் யாரு? காமரிஷி என்று சொல்லக்கூடியவன் இருக்கிறான். உங்களுடைய பக்தன். ஆமா. அப்படி என்றால் இடத்துல சென்றால் ஆசை எத்தனையும் பூர்த்தியாகும். தாத்தா சொந்த சொல்லி தெரியாது சொல்றாரு. உன்னிடத்திலே நான் எவ்வளவு செஞ்சுக்கிறேன். ஆனா நீங்களே ஆசை திறந்தவில்லை. அது யாரோ உங்களுடைய பக்தர்கள் வைக்கிறாயே, உங்களை தெரிவித்து சாமியார்கிட்ட போனா என்னை பத்தி பார்த்தாங்களா? நான் அனுப்பிதாக தெரிவித்தா அப்படின்னா உங்களுடைய ஆசை எத்தனையும் தீர்ந்து கண்ணன் கிருஷ்ணன் அனுப்பினார். கிருஷ்ணனுடைய பக்ததானவன் என்று தெரிவித்தால் அது போதும். இப்பவே போவேன். அந்த ஆளை பார்ப்பேன். அந்த ஆள் பேர் என்ன? காமரிஷி. காமரிஷி. இப்பவே போவேன். நான் ஆசையை தீர்த்தா அவன் தீர்க்கட்டும். இல்லைன்னா வேற ஒரு வர வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியா? நேராவது எங்கிருக்கின்றாயோ என்னையை பார்த்தாயா? தாமசியாக இருந்தவன் தாமரிஷியாக மாறி இருக்கின்ற காரணம் நாட்டிலே இருந்த என்னை ஈசன் அனுப்பிய அந்த பூதத்தை நான் கொண்டு வந்து என் அண்ணன் செய்த சூழ்ச்சியினால் இந்த தீவிலே தனியாக விட்டு விட்டார்கள். சுற்றிலும் ஜலமயமாகவே இருக்கிறது. என்ன செய்வது? எனக்கு நீ எப்பொழுது நான் ஒரு மூகிறது நாராயணா நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா என்று உன்னையே நம்பி இருக்கின்றேன். என்ன செய்வது என்று எனக்கு பொழுது விடியுமோ
என் நிலை எப்பொழுது மாறும்? காலம் ஒரு நாள் மாறிவிடும். நம் கவலைகள் யாரும் தீர்ந்து விடுவது சொல்வார்கள். அதுபோன்று என் கவலை எப்படி இருக்க போகிறதோ தெரியவில்லையே. என் பெருமான் தாத்தா தெரிவித்தாலும் இதுதான் அந்த புஷ்கரத்தீவு என்று சொல்லக்கூடியது. அவருடைய பக்தர் காமகிருஷ்ணன் சொல்லக்கூடியவர்கள் தளத்தில் இருக்கின்றார் என்று சொல்லித்தார்கள். எங்கெல்லாம் தேடி வருகின்றேன். எப்படி இருப்பாரோ, அழகா இருப்பாரோ, நான் அதை எண்ணிக் கொண்டிருக்கின்றாரா? சரி, ஏதோ குரலோசை கேட்கின்றது. அந்த வழியை சென்று பார்க்கலாம். கேட்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கின்றார். பார்க்க பரவசம் ஒட்டுகின்றதே. பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறார். இதுவரை இப்படிப்பட்ட ஆண்மனை கண்டதில்லையே. ஆனால் இதை கேட்கவிடாதான் இருக்கிறார். எப்படியாக தாத்தால் இருந்தாலும் இவரை சேர்த்து நம்முடைய ஆசை தீர்த்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் கண்ணை மூடி தன்னை வளர்த்து கோவிந்தா நாராயணன் என்று வளர்த்து இருக்கிறார். நாமும் அப்படி வளர்த்து இருப்பது போல அந்த நாராயணன் பேரை சொன்னால் கண் வைத்து பார்ப்பார். என்ன தெரியல, நான் தான் ஒரு பொண்ணு. நீ ஒரு பொண்ணு பார்ப்பதற்கு தெரிகிறது, நான் பெண்ணாகத்தான் தெரிகிறது. நீ கேட்பதற்கு இதுவா நேரம்? அழகான பெண்ணு நிறைய வந்திருக்கின்றால் என் ஆசை தீர்த்து விடுங்க. எங்க உங்களை பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கு தெரியுமா? முத்து பட்டல் அழகா முகம் கொண்டாடுங்களா
உலகத்துல கரும்ப தேடிதான் எறும்ப தேடி கரும்பே வந்துக்குது. ஒரு கடி கடிச்சுக்கமா இவ்வளவு கட்டழகுமே இவ்வளவு அழகான உருவம் உங்களை பார்க்கும் பொழுது என் மனசு எவ்வளவு வேணாலும் கேளுங்க, எவ்வளவு வேணாலும் ஒண்ணுதான் வேணுமா, ரெண்டு வேணாலும் கேளுங்க. கிருஷ்ணா என்ன சோதனை? இப்ப யார் சொன்னீங்க? அந்த கிருஷ்ணன் தான் நீங்க அனுப்பியது உண்மையாகத்தான். கிருஷ்ணன் தான் அனுப்பினாரு. நான் வணங்கக்கூடிய அந்த எந்திரமான் பகவான் உண்மைதாங்க. இத பாருங்க, எனக்கு துரோகம் செய்தால் அந்த கண்ணனுக்கே துரோகம் செய்வது போல ஆகிவிடும். அந்த கண்ணன் நான் அனுப்பினார். இப்ப புரிகின்றதா? இந்த மாதிரி எத்தனை பேர் கேள்வி வருது? ஏன்னா அவன் சொல்லி வந்து கூட வேற வசூல் வேற பண்ணி போட்டாங்க. அது மாதிரி நீ என்ன வசூல் பண்ணலாம்னு வச்சிருக்கிற? ஆமா ஆமா, அதெல்லாம் சொல்ல நேரம் பத்தாது. அதனாலே இத பாருங்க, எனக்கு துரோகம் செய்தால் அந்த கண்ணனை அவமதித்தது போல ஆகிவிடும். அதனாலே அது மட்டும் இல்ல, உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு ஆண் ஆசைப்பட்டு ஒரு பெண் போகாமல் இருக்கிற பாகமில்லை. ஆனால் ஒரு பெண் ஆசைப்பட்டு அவனுடைய ஆசை ஒரு ஆண் தீர்க்கவில்லை என்றால் மகாபோடி பாவங்க. எந்த ஒரு நியாயம்? எந்த புலவர் எழுதியிருப்பான்னு ஆசைப்பட்டு ஒரு ஆம்பளை போகணும்னா அது பாவம். அது கோடி கோடி பாவம். ஆனா அதுவே ஆம்பளை ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு அவ வரலன்னா பாவம் இல்லை, பாவம் கிடையாது. உங்களுக்கு சகஜமா எவ்வளவு எழுதிக்கிறான் போது எல்லாரும் பேசுறது இல்ல. சீக்கிரம் வாங்க. சத்தியமாக உன்னை என்னுடைய பகவான் அனுப்பினார். அந்த கண்ணன் மீது ஆணையாக சொல்கிறேன், என்னை அனுப்பியது உங்களுடைய பக்தி பகவான் தான் என்னை அனுப்பினார். ஆண்டவன் மீது ஆணையிடுகிறார். சரி, இல்லை என்று சொல்கின்றாயா? நீ இங்கே தவம் செய்வது எனக்கு எப்படி தெரியும்? அதுதானே, இது யாருக்குமே தெரியாத ஒரு வீரம். அது மட்டுமல்ல, என்னை உருவாக்கியதே அவர்தான். எனக்கு பெயர் வைத்ததும் உன்னுடைய ஆண்டவன் தான். அவரே பெயரை வைத்து உனக்காகவே என்னுடைய பக்தர் இருக்கின்றான் என்று அனுப்பியது அவரே உருவாக்கி எனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் சத்தியமாங்க மறுக்கிறதுக்கு கொஞ்சம் நியாயம் இல்லைதான். ஐயோ, இப்பதான் புரியுது உங்களுக்கு. நியாயம் இல்லைதான். ஆமா, போட போல இருக்கு. கொஞ்ச நேரத்துல சொல்லுவாங்க. ரிஷிப்பிண்டம் அதை போல முந்தைய கலாய் இருக்கலாம். அழகான ஆண் குழந்தை பிறந்து விட்டுதான். ஆண் குழந்தை தான் பிறந்தவனை தவிர இந்த குழந்தை பிறந்தவன் எனக்கு அதுவும் கடிச்சு இன்னொன்னு கொஞ்சம்
பகவான் அனுப்பினாலும் சரியான ஆளுகிட்ட தான் அனுப்புவார். இந்த ஆள் வந்து தொட்டாலே ஒரு குழந்தை, பேசினா ஒரு குழந்தை, வந்தா ஒரு குழந்தை. அடேப்பா ஏங்க இதோட 50 பிள்ளைகள் ஏங்கப்பா அம்மா 60 பிள்ளைங்களை பெற்றுட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்த இந்த குழந்தைகளுக்கு அருமையான ஒரு பெயரை கொண்டு வேண்டும் அல்லவா? அவைதான் பிள்ளைகளை பேச விட்ட வேண்டும் அல்லவா? பெற்ற தாய் நீ. ஆமா, உனக்கு தான் முழு உரிமை. உண்மைதாங்க. அவைதான் பெயரை கொண்டு பார்க்கலாம். தாய் வச்ச பேரா எவராலும் கட்ட முடியும். ஆமா, அதனாலே இந்த 50 குழந்தைகளே முதல் பிறந்த குழந்தைக்கு பிரபவன் 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 என்ற பெயர். பிரபவன் இதிலிருந்து பிரபல விபவ சுக்கில மமாருத உதோத்பத்தி ஆந்திரச ஸ்ரீமுக பவ யுக தாது ஈஸ்வர விருதான்ய பிரமாதி விக்ரம சித்திரபானு சுபானு நாகனு பார்த்திவ நிய சர்வசித்து சர்வதாரி விமோதி விக்லிதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்மணி பிளவ சுபகிருதி சோபகிருதி கோதி விசுவாச மகாபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாகன விமோதிகிருதி பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கல சாரயுக்தி சித்தார்த்தி கவுத்ரி குன்மதி குந்துபி குத்தோர்காரி ரத்தாட்சி குரோதன அட்சய. ஓஹோ, பிரபவன் முதல் அட்சய வரையில் அட்சய வரை 60 பிள்ளைகள். 60 பிள்ளைகள். ஆமா, பெயர் வைத்து விட்டோம். பெயர் வைத்து விட்டோம். பிள்ளைகளை கூட்டி விளையாட செய்ய வேண்டும். செய்யலாமே. போகலாம். பிள்ளைகளை பார்க்க வேண்டும். ஆமா, சீக்கிரம் பிரபவா விபவா சீக்கிரம் வாங்கடா. அப்பா பிள்ளைகள் நான் வாடியோ. கடைசி புள்ள அந்த பையன் கழுவி ஊத்துற புள்ள. அச்சே என்ன பையா என்னடா தம்பி அப்பாடி காணா. அப்பா அம்மா காணுமா? ஆமா, பின்னால திரும்பி பாடுறா. டேய் அச்சையா, டேய் அச்சையா. ஐயோ டேய் டேய் டேய். உன்கிட்ட பேச மாட்டேன். ஏன்டா? உனக்கு காவு விட்டுருவேன். ஏன்டா காய் எங்க ஊரு? அப்பாடி எங்கம்மா? அப்பாவா? அப்பா தானே? வாயேன். எங்கம்மா? அவோ. டேய் டேய் ஐயோ. டேய் ஏண்டா நீ போய் அப்பா மேல ஏறியா? அப்பா தாங்குவாடா? அப்பா இப்பதான் 60 பிள்ளை பெத்துட்டு அசந்து போயிருக்காரு. ஏண்டா ஏண்டா என் அப்பா பையா நல்ல மரியாதை. கடைசி பையனுக்கு ரொம்ப மரியாதை கொடுங்க. ஆமா நல்ல பையன். ஆய் வந்தியம்மா. நான் என்னக்கு கொடுத்தேன்? என்ன வாங்கி சாப்பிட்டாலும் தெரியல. நீ என்ன செஞ்சு கொடுத்தியோ? ஏய் அப்பா இப்பதான் போல அவன் சீக்கிரமா எங்க போய் வந்த? இப்பதான் எம்மா செம கொஞ்சது. போனப்ப இவர் எங்கதான் போய் வரப்போ? இப்பதான் எம்மா செம கொஞ்சது. கொண்டு போச்சா? எதுவும் வண்டியாட்டம் போயிட்டு. டேய் அச்சயா, ஆ? இப்ப போன உடனே வந்துட்டா அவ்வளவு சீக்கிரம் எங்க போய் வந்த? போயிட்டே இருக்குன்னா காலம் அட வந்துருச்சு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நம்ம வீட்டு உள்ள கடைசியில ஒரு அறை இல்ல, ஆமா அதுல மொக்க மொக்கையா 3 இருந்ததா, ஆமா. அதுல உட்காந்து வசதியா இருந்தது. அப்புறம் புகை வந்தது. அம்மா ஏய் அது அடுப்புடா. இது அடுப்பு, ஆட்டு அடுப்பு. அதான் அதான் தூத்து சுடுதா. அம்மா சோறு அவன் நேருக்கு இருந்துட்டா. அது போய் நட கழிச்சு போயிருக்கும். புகை எங்கேயும் போய் சாம்பல் எடுக்க கூடாது, பல்லு விளக்க. அது அப்படியே ஒரு அடுப்பு நிறைய பூத்து இருக்குமா. ஊடு பூரா பல்லு விளக்கம். ஆமா எட்டாந்து முடியலாம். அது மாதிரி வச்சுக்க. தனியா நீ மட்டுமே வேலைக்குமா? எப்பவா எனக்கு எச்சு எடுக்குப்பா. எச்சு எடுக்குதா? பசிக்குதா? பசிக்குதா? பசி. டேய் அம்மா இஞ்சி கொடுக்க மாட்டேன்றாங்க. இங்கயா? டேய் ஐயோ உனக்கு என்ன வேணும் கேளுடா. இங்கயா? இல்லன்னா எம்மாவா எனக்கு நிச்சா தெரியல, உப்பா போட்டு கூடாமா. நீச்சா கிடையா? ஐயோ ஏண்டா
தெரியலன்னு சொல்லடா. நீர் ஆகாரம். நீர் ஆகாரம். சரி இந்த கடுப்பை நீங்க பாத்துக்க. நான் அண்ணன் இதுன்னு போய் காட்டுல போய் உனக்கு அப்பாவும் பயம் பட்டு வரும். ஆமா ஆமா ஆமா. ஏய் பயம் பயம் என்ன பயம்? ஏய் பழம். வந்து நாவா பழம், தாத்துக்குடி பழம், ஜம்பளா பழம், மாங்காய் பழம், தேங்காய் பழம். நீ அப்புறம் நீ காய் காய்க்குது பழம் பழுக்குது, ஏன் தேங்காய் மட்டும் பழுக்க மாட்டுது? தேங்காய் பூவா நாளைக்கு போய் டேய் தேங்காய் தான்டா. தேங்காய் பூவாடா. டேய் அவன்டா. தேங்காய் பூ வந்தா பூ தேங்காய் பூ காயாகிறது அல்லவா? ஆமா காய் பூவாகிறது. அது எப்படிடா? நீ அங்கதான் பூ பூவா வச்சுட்டியா? தேங்காவை உடைச்சு அது திருவண்ணா அதுக்கு பேர் என்ன? அது தெருவிடி பையா. அது தேங்காய் பூ இல்லடா, தேங்காய் துருவி. துருவி இல்ல துருவுக்கு பேர் பேசிட்டு வந்தா போய் நீ என்ன செய்யற? நீ அண்ணனு கூட விளையாடிட்டு சண்டை போட்டுக்காம எல்லாம் ஒற்றையா போவோம். மோட்டை பார்த்தா பழம் மாத்திருச்சு, நல்லதை பார்த்தா போடாது. இது வெள்ளம் வெள்ளம் வந்து மண்ணை குத்தி எடுத்துருது. ஓ தாத்தா ஓ தாத்தா தடியா ஓ தடியா என்ன தாத்தா பேரா உண்டீங்களா? என்ன தாத்தா பேரா உண்டீங்களா? ஏன் தாத்தா? வயசாகி போச்சு, கண்ணு தெரியல மண் தெரியல, பசி அதிகமா இருக்குது. பசி எடுத்துல ஆண்டா பசி எடுத்தா என்ன பண்ண சொல்றேன்? பசி ஏதாவது பழம் இருந்தா கொடுங்களாண்டா. இந்த காலத்துல பழம் இப்ப பசி எடுத்து சாப்பிட போறான். அம்மா வயசாகி போச்சு இல்ல? ஆமா இப்ப சாப்பிட்டு ஏற ஓட போறான். ஏன்னா ஊந்து கந்து ஊந்து சாப்பிட்டு தானே கண்ணி அடிக்கிறான். வயசாகி போச்சுன்னா அதுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது. ஆமா எப்பா ஆமா ஏதோ வந்து வழி தாத்தா பார்த்தா பரதாமா தாத்தா உட்கார வைக்கிறா. தாத்தா அப்படியே வாங்க. தாத்தா என்னடா பப்ளிக் பழம் சாப்பிட்டா நம்ம பழம் கேட்பா. என்னடா கோழி முட்டையிட்டு போயிடுச்சு, முட்டையிட்டு போய் சேப்பருக்கு மாரி என்னடா மொக்காலம் என்ன வார்த்தை பேச வேண்டும் தெரிஞ்சு பேச வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு ஆணவா? எங்க அண்ணா 59 பேரு. யாரு? நான் தான் கட்சி. ஆமா எங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. என்ன அசைத்து கூட பார்க்க முடியாது. என்கிட்ட கருல கட்டுறாங்க. சின்ன பசங்க பச்சுக்கு செஞ்ச பெருசு சின்னது எம்மா வைக்க போற எம்மா பெருசு அது பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். பச்சுக்கு வைக்க போற வச்சா வைக்க போறீங்கன்னா பச்சி எரியும். திருமகரிக்கு போய்க்கிறியா? எதுக்கு? அந்த ஒளி எம்மா பெருசு வச்சிருக்கிறான். ஆமா சின்னதா இருக்கும். அது எப்பேற்பட்ட மலையும் உடைக்கும் இல்லையா? ஆமா அது என்ன பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்ன வேணும்? உங்க அனைவரையும் பிடித்து நரபடி கொடுக்க போறடா உங்களை. ஆமாண்டா தாத்தாவும் தான் தொட்டு மாறா. என்ன பண்ணுங்க? அப்படியே போட மரம் ஏறா.
என்னை அடிக்க வரீங்க? நீ இன்னும் தவசம் வர மாதிரி போற. ஏய், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுதானே ஒதுக்கிறேன் வர. யாரா பாப்பா நீங்க யாரும் பார்க்கலாம். என்ன இப்ப பாருடா. ஏ பூதகரமே, ஏய் உள்ள மறந்து போயிருப்பா. பழம் பறிக்க போனோமா அம்மாவா அங்க ஒரு தாத்தா வந்தாங்க. தாத்தா வந்து எனக்கு பசிக்குதுடா, எனக்கு எதனா பறிச்சு கொடுக்கடான்னாங்க. சொன்னேன் வயசாகி போச்சு தொத்து போடான்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெரியவர்கள் எடுத்து மரியாதையோடு நடந்து கொள்ளணும். அப்புறம் வந்து தாத்தாவுக்கும் அம்மா அங்க வந்து தாத்தாவையும் அண்ணனையும் ஒரு பூதம் வந்து தூக்கி போயிடுச்சு அம்மா. பூதம் என்றால் இது என் அண்ணன் அனுப்பிய பூதமாகத்தான் இருக்கும். கொண்டு வந்து சேர்த்ததும் ஒரு பூதம் தான். உங்க அண்ணன்னா எனக்கு பெரியப்பா தானே? ஆமா, வஜ்ர ரத்தன். மூச்சு மூச்சு வச்சிருந்தான்ப்பா. மூச்சு வச்சிருந்தான். வீசியா? அப்படின்னா ஏதாவது ஆபத்து பிள்ளைக்கு இந்த பக்கம் தருமப்படி. இப்பொழுது உனக்கு கடைசி பணிது ஏற்றுக்கொள். எதுக்காக தடுத்தாய்? ஏன் என்ன காரணம்? இதுவரை படித்தது 999 தர்மபதி கொடுத்தார். நான் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது விடுவது அதர்மபதி. அதனால் இனி ஒரு கால் ஒன்னோடு இருக்க மாட்டேன். இப்பொழுது நீ எங்க அப்பாவுக்கு முன்ன பண்ணியா? எங்க அப்பாவுக்கு முன்ன இல்ல, நீ தானே முன்ன பண்ணா. அப்ப எங்க அப்பா சின்னமா பின்னால பண்ணாரா? பெரியப்பா ரெண்டு பேருமே முன்ன தானே பண்ணீங்க. அப்புறம் எப்படி அவர் சின்னவரையும் நீ பெரியவரு? அண்ணன் தம்பிடா, அண்ணன் தம்பிடா. யாரு முன்ன? நானு. ஏமா முதல்ல ஏமா அந்த தாலி எடுத்து பையன் தான் ஏமா. இவன் தான் தாலி எடுத்த பையன். அம்மாவுக்கு நேரம் கை நீட்டம் அனுபவமானதா? என்னுடைய பிள்ளைகள் உன் தம்பிடா, உன் தம்பி. தம்பியா? என் தம்பி ஆடி வச்சா தெரியலையா? ஆமா. இது எங்க நைனா, இது எங்க அம்மி மம்மி. என்ன கொல்ல வேண்டும்? உன்னை கொல்ல முடியாதா? முடியாதுடா. ஏன் அப்படிப்பட்ட வரத்தை பெற்றிருக்கிறேன் சிவபெருமானிடத்தில். என்ன வரும்? மூணுல ஒண்ணுதான். 30 மூட்டை ஆச்சுன்னா 10 மூட்டை வாரம் உனக்கு. அப்படின்னா வரத்தை பெற்றிருக்கிறேன். என்ன வரும்? சாகாத வருமா? அது கிடையாது. எனக்கு இறப்பொன்று வந்தால் அர்த்தம் போது வந்துருச்சா? எப்படி எந்த மாறு கண்ட நீங்க போச்சு கம்யூனிட்டி. யாரா கம்யூனிட்டி?
நான் எப்படி வரத்தை வாங்கியிருக்கிறேன்? எப்படி எப்படி? நாரதன் வயிற்றிலே பிள்ளை பூவாசி எடுத்தவன். ஆமா. முடி பூங்கவன். ஆமா. நாரதன் வயிற்றிலே பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகளால் தான் எனக்கு இறப்பு வர வேண்டும். நாரதன். ஆமா. நாரதன் தானே? அவரே தான் இவரு. இவரே தான் அவரு. இந்த குரலை கேட்டிருக்கிறாயா? இந்த குரலை கேட்டிருக்கிறேன். இது யாரு? நீ எப்படிப்பட்ட மகத்தை கையை நீட்டாத எங்க அம்மா கிட்ட. அது கையை இப்படி நீட்டலாமா? நீ கேட்டாயே அதே நாகதன் நான் தான். என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான் இவர்கள். இவர்கள் தான் உன்னை கொல்ல போகின்றார்கள். 60 பிள்ளையோ? என் பிள்ளைகள். அப்படியா? இந்த 60 பிள்ளைகளையும் இப்போது ஒரே நேரத்தில் அனைவரையும் வெட்டி சாவர கண் வெட்டி உயிர் போகுதுன்னு சொல்லிக்கிட்டே ஏதோ ஒரு கிழவன் வந்தாரு, வயசான தாத்தா வந்தாரு. தாத்தாவை காணாம எம்மடியா? எம்மடியா? இவங்க யாரு? பார்த்து மேய்க்கிறவங்க, கோழி மேய்க்கிறவங்க, இவரு மயில் மேய்க்கிறாரு. மயில் அதிகமா போயிருக்கு. மயிலை மேய்க்கிறாரு. யாருமா? இவர்தான் கண்ணபிரான் கிருஷ்ணன், கிருஷ்ண பகவான். தாத்தா தாத்தா, எப்படியோ இதுவரையிலே நான் தான் நித்திய பிரம்மச்சாரி என்று நினைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய அகம்பாவம் எல்லாம் இருந்தது. சரி. உலகத்திலே நித்திய பிரம்மச்சாரி நீங்க தான் தாத்தா. சரி. என் அகம்பாவம் அப்ப நிறைய பொண்டாட்டி வச்சுக்கிறாரா? அதெல்லாம் வெறும் மாயம். அதனாலே தாத்தா என்னுடைய உருவம் மாற வேண்டும். எனக்கு மீண்டும் பழைய உருவம் வர வேண்டும் தாத்தா. உண்மைதான். உன்னுடைய உருவம் மாற வேண்டும் என்றா முதலி அதே மாதிரி என்ன ஒரு நாளைக்கு பொண்ணா இருக்கா? டேய் 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 நாலு இல்ல சித்ரா பருவம் வருது இல்ல, அந்த நேரத்துல பொண்ணாக்கி விட்டுருவான். நானேதான் பெண்ணாயி படாத பாடுபடுறேன். பொண்ணாயி புள்ள பெத்து நடக்கிறா? எங்க தாத்தா பொண்ணாக்குனாருன்னா என்ன செய்ய நான் நேரா திண்டிவனம் கடங்குக்கு போயிடுவேன். வெட்டிட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு 10,000 5000. ரொம்ப விவரமான ஆளா இருக்கலாம். இந்த அளவுக்கு கடவுள்ல அடிபட்ட வாங்கிவான். தாத்தா எப்படியே நித்திய பிரம்மச்சாரி நீங்க தான். என்னுடைய முதலி நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். நான் என்ன தாத்தா சத்தியம் செய்வேன்? அப்ப மீண்டும் நாரதரா ஒரு போகணும். அதுக்கு உங்ககிட்ட சத்தியம் சத்தியமானோம். எப்படி நடப்பது யோகயோகம். இந்த யோகயோகத்திலே நான் எண்ணிய எண்ணம் நிறைவேற வேண்டும். குறிப்பாக பாரத போர் முடியும் வரை. கிழப்பையா, உனக்கு என்ன நீ என்ன நினைச்ச, யாருகிட்ட என்ன பண்ணாத என்கிட்ட சொல்லு. என்கிட்ட மறுக்க முடியாதுடா, நான் சின்ன பையன். என்னுடைய மனைவி பூமாதேவிக்கு சத்தியம் செய்து விட்டு பேசி கேட்டுக்கிறான். பூமி வாரம் தீர்க்கிறேன் அப்படி என்று கௌரவருக்கும் பாண்டவருக்கும் பகை ஏற்படும்படி செய்தி. அம்மா பூமிக்கு ஏன்பா பாரம் வந்தது? எப்படி இருக்கிற வேண்டியதானே? ஏன் வந்தது? ஒரு நேரத்திலேயே மிருகண்டர் என்று சொல்லக்கூடியவர் இருந்தார். அவருக்கு மார்கண்டேயர் என்று ஒரு பிள்ளை பிறந்தார். பிள்ளை சிவனுடைய அருளால் பிறந்த குழந்தை. சிவனிடத்திலே வரை கேட்கும் நேரத்திலேயே சிவபெருமான் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? உனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும், ஆனால் படுத்த சிவபக்தனாக பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் 16 வயது வரை தான் வாழ்வார். அதோடு இறந்து விடுவார். அறிவாளித்தனமா இருப்பான். 16 வயசு இருப்பான். ஆனா மூர்க்க தரமுடையவர் 100 வயது வாழ்வார். அப்படி ஒரு பிள்ளை இருந்தார். அப்படி கேட்டதற்கு அவர் என்ன தெரிவித்தார்? படுத்த சிவபக்தனாக அறிந்த வாழ்க்கையில் சிறந்த பிள்ளையாக 16 வயது வரை வாழ்ந்தாலே போதும். எனக்கு அந்த மாதிரி பிள்ளை போதும் அப்படின்னு தெரிவித்தார். அதனுடைய குழந்தை பிறந்தவர் பாடசாலை சென்று வருகிறார். 16 வயது முடியும் நேரம் வந்து விட்டார். தாய் தந்தைக்கு தெரியும் 16 வயதிலே இறந்து வருவார். தாயும் தந்தையும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலையை இருந்து வந்த பிள்ளை பார்த்து விட்டார். ஏனம்மா எழுந்தீர்கள்? விவரத்தை தெரிவித்தார்கள். அம்மா, நான் பிறக்க
பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் அந்த ஈசன் தான் சிவன். சிவன் தான். அந்த சிவனுடைய ஆலயத்துக்கு நான் சென்று விடுகிறேன். இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். விதிமுறை யமதர்மன் புறப்பட்டான். நேராக வந்தான். பாடசாலையிலே இருந்து பிள்ளை வருகிறான். நேர்கொண்டு விட்டான் யமதர்மன். பார்த்து பயந்து ஓடுகிறான். எங்கே சிவாலயத்துக்கு சென்றான். இதுதான் என்னை படித்தது நீராக. எனக்கு என்னுடைய படைப்புக்கு காரணமாக இருந்த இந்த ஆளை சொல்லிவிட்டான். அபயம் அபயம் என்று சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தான். அந்த நேரத்தில் யமதர்மன் கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது. ஏவ சட்டம் அப்படி வெளியே இருந்த முடியாது. அடுத்து பார்த்தான். பரமரத்து காரணத்தான் பாசுவில் சொல்லக்கூடிய பாசத்தை வீசி எறிந்தான். எரிந்தவுடனே சிவலிங்கத்தை சேர்த்து பிடித்துக் கொண்டது பாசத்தை. சிவலிங்கத்தை சேர்த்து பிடித்தது பாசத்தை. யமதர்மன் பிடித்து எடுத்தார். சிவபெருமான் பிரசன்னமானார். 8 உரைக்கார் யமதர்மன். 9 நாள் பாதாளத்திலே விழுந்து விட்டான். மரணமுற்றாக யமதர்மன் 9 நாள். ஆமா. ஒரு நாளைக்கு 2 அக்ரோட சேனை பூமியை பிரித்தது. 92 18 அக்ரோட சேனை பிரித்த காரணத்தால் அதனால பூமி வாரம் தாங்க முடியாமல் பூமாதேவி என்னுடைய பாதத்திலே வந்து விழுந்தார். கொண்டாட்டி ஆம்பியாக தான் அழுவணும். எதிர்காலத்திலே யோக யுகத்திலே 18 அக்ரோட சேனையை உடுத்தி பூமி வாரம் தீர்க்கிறேன். பூமாதேவி இதுவே சத்தியம். சத்தியம் செய்து விட்டேன். அதற்காக எடுத்த அவதாரம் உன் சுயநலத்துக்காக இவ்வளவு வேலை ஏற்பாடு பண்றேன். அப்படி இந்த மகாபாரதம் நடக்கின்ற பொழுது மகாபாரதம் நடக்கின்ற பொழுது நாரதராஜன் சும்மா இருக்க மாட்டான். ஆமா. கலகத்திலே சிறந்தவன் இருந்த போது இந்த மகாபாரதம் முடியும் வரை நாரதனுடைய கலகம் பாரதத்திலே தலையிடக்கூடாது. அப்படி என்று எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும். நீங்கள் கேட்டபடியே நான் கலந்து கொள்ள மாட்டேன் தாத்தா. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவருடைய பிள்ளைகள். நாங்கெல்லாம் நடுத்தருக்கு போகணுமாடா? எங்க அம்மாவா நாரதன் ஆகி கொடுத்தா, இவங்க சாமியார் ஆகிட்டு எங்க 60 பேர் கதி என்ன வருது? அதனால் பயப்பட வேண்டாம். இந்த உலகம் உள்ளளவும் அவர்களுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும். 60 பிள்ளைகள் பெயர் உண்மைதான். பிரபலம் முதல் அச்சய வரை இந்த 60 பிள்ளைகள் 60 ஆண்டுகளாக திகழ்வார்கள். அப்படி என்றால் வாரங்களாக 7 இருக்கிறது, 7 மாதங்களாக 30 நாள் இருக்கிறது. இதை கருவறுக்க வேண்டும், இதை யுகம் பிரிக்க வேண்டும் என்றால் வருடங்கள் வாங்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் சின்னப்பா? 12 மாதம் 6 அப்போ ஒரு ஆண்டுக்கு 365 நாள். இந்த 365 நாள் இருக்க அப்ப ஒரு ஆண்டுக்கு அப்போ ஒரு ஆண்டுக்கு ஆமா. அடுத்த ஆண்டுக்கு ஆமா. அடுத்த ஆண்டுக்கு அவர் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் விளங்கும். ஆனா சில வருஷத்துல மகனம் காய்ச்சலும் மழை பெய்யாது. நான் தானே சின்னவன். அட்சய வருஷம் வருகின்ற பொழுது இந்த உலகத்துல மாதம் மும்மாறி பொழியணும், அக்கிரமம் அழியணும். அதனால எனக்கு அந்த ஒரு வரத்தை கொடு சின்னப்பா. தாத்தாவா எங்க அம்மா எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன். அம்மாவுக்கே தாத்தா தாண்டா நானு. அப்படியே நீங்கள் கேட்ட மாதிரி வரம் தம்பி. அப்படி என்றால் எமது அண்ணன் பிரம்மவனுக்கு முடிசூட்டுங்கள். தாத்தா, என்னுடைய சாதல் மோசமாக வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? நாரதா, நீ நாரதனாக இருந்த பொழுது கடைசியாக இடத்தை வந்தாய். எந்த தீர்த்தத்திலே நீராடி பெண்ணாக மாறிவிட்டார். உமையவள் தீர்த்தம் என்று நினைத்தாய். அதே உமையவள் தீர்த்தத்திலே நீராடினால் நாரதனாக மாறிவிடுவார். அப்படியா? அப்படி என்றால் அந்த குளத்திலே ஆணாக நீராடினால் பெண்ணாக மாற வேண்டும், பெண் நீராடினால் ஆணாக மாற வேண்டும். அப்படி ஒரு சாபமா? இது தெரிஞ்சிருந்தா நான் ஏன் யாராக இருந்தாலும் காலையிலே ஒரு முறை குளிக்கணும், மாலையில் ஒரு முறை குளிக்கணும். அந்த மாதிரி குளிச்சா ஒரு உடம்புலையும் ஆணும் பெண்ணும் இருக்கிறது. அதனால 2 முறை அவர்கள் குளித்தால் அவருக்கு நோய் நொடி வராது. உனக்கு இந்த ஷாப் பண்ணீங்கன்னா 2வது முறை நீ அப்படியே குளிச்சிருந்தா மாறி இருக்கலாம். அம்மா புள்ளைய பெற்றுக்க தேவையில்ல, எங்க அப்பங்காரன் வேலை வேலை நிற்கிறான். எல்லாம் உன்னுடைய கவிதைதான். தம்பி ஒரு நாளைக்கு 3 வேலை குளிக்கிறேன். முடி சுட்டுங்கள்.
பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் நாடக கலாசிரியர் மக்களுக்கும் கிராமவாசிகளுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த நன்னாளிலே அதாவது தை மாதம் 3ஆம் தேதி காணும் பொங்கலை முன்னிட்டு சுவாமிகளுக்கெல்லாம் அபிஷேகம் ஆராதனை ஊர்வலம் செய்து எங்களை கொண்டு வந்த பக்தர்களெல்லாம் ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதனாலே ஓரிரவு கண் விழித்து நாடகத்தை கண்டு கழிக்க வேண்டும். இந்த நாடகம் நல்லதொரு நாடகமாக இருக்க வேண்டும் என்பதனால் எங்களை கொண்ட இந்த நாடகம் இந்த 60 ஆண்டுகள் எப்படி உற்பணம் என்பதை தமிழ் வருட பிறப்பு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும், மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாடகத்தை நடத்துவதற்கு எங்களை சந்தர்ப்பத்தை கொடுத்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கிராமவாசிகளுக்கும் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும் விழாக்குழு அன்பர்கள் சார்பாகவும் மற்றும் எங்களுக்கு இரவு தாயினும் மேலாக உணவு வருமாறி அந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் அருமையான முறையில் நாங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்கலாம். ரொம்ப அதாவது எளிமையாகவும் ஒளி சிறப்பாகவும் அமைத்து கொடுத்த எங்கள் ஐயா ரேடியோ சவுண்ட் ஆடியோ ஐயாவுடைய சார்பாகவும் மற்றும் நமது 300 கிராமத்தில் நடைபெற்ற இந்த நாடகத்தை எந்த சில கம்பெனிகள்லாம் எடுத்துறது கிடையாது இப்போ. அதனால இந்த வருடப்பிறப்பு நாடகத்தை யூடியூப் சேனல் சென்னையை சேர்ந்த ஐயா வந்திருக்கிறாங்க ராமூர்த்தி ஐயாவுடைய சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று தினம் என்னுடைய கலைக்குழு நாடகம் கள்ளக்குறிச்சி போகின்ற வழியிலே தியாக துருவம் என்ற கிராமத்தை நாங்கள் விஜயம் செய்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.